தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நீ நேரடியாக மாநாட்டுக்கே வந்துட்டீங்க. சிறப்பு. அவருடைய பிறந்த நாள்லயே அவர் மாநாட்டை அறிவிச்சிருக்காரு. அம்பேத்கரும் பெரியாரும் இங்கு சரியாக வேரூன்றி இருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஈழ போராட்டத்தினுடைய அடிப்படை தான் தமிழ் தேசிய எழுச்சி. இந்த ஈழ போராட்டம், தமிழ் தேசிய எழுச்சி இரண்டையும் நீங்க பிரிக்க முடியாது. திருமாவளவனுடைய சிறுத்தைகள் தான் அக்மார்க்கு தமிழ் தேசிய அரசு. சனாதன அரசியலும் இல்லை, அதுக்கு எதிர்ப்பு. அப்போ திராவிட அரசியலும் இல்லை. அப்போ சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. இப்போ இந்த தமிழ் தேசிய மாநாடு ஏன் தேவை, எதற்காக அவசியம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் ஒரு தலைகீழ் மாற்றத்தை உருவாக்கும். இனிமேல் அரசியலே தமிழ் தேசிய அரசியல் தாண்டா, சாதி ஒழிப்பு தாண்டா, சனாதன ஒழிப்பு தான். இதுதான் இனிமேல் உங்களுக்கு வழிகாட்டுதல். இந்த மாநாட்டில் போடப்படுகிற தீர்மானங்கள் தான் தமிழ்நாட்டில் தேவையான தீர்மானங்கள். இப்போ விஜய்க்கு இந்த மாநாடு பல தகவல்களை சொல்லப்படும். தமிழ் தேசியம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. உங்களுடைய சமஸ்கிருத பெயரை தூக்கி வீசி, இந்து பேர்களை தூக்கி தமிழ் பேர்களை சூட்டுவோம். இதுதான் தமிழ் தேசியம். இப்போ சட்டசபையில் புதிய உறுப்பினர்கள் வந்திருக்காங்கல்ல, தமிழே படிக்க தெரியும். தமிழை படிக்க தெரியல. நீதிமன்றத்தில் யார் போட்டாருக்கு? அவர் போட்டார், அம்பேத்கர். ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு நீட் அவன் கொடுக்குறான், சிலபஸ் அவன் கொடுக்குறான். எல்கேஜி குழந்தைக்கு அவன் தாங்க 1 லட்சத்துக்கு மேல இறந்து போய் 1,23,000 பேர் இறந்து போயிருக்காங்க. பெருஞ்சித்திரனாரு அவருடைய வீடு தான் ஈழ தேசியத்தினுடைய பிறப்பிடமே. நீ ஒரு கட்சி வச்சுக்கோ, தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், நீ வச்சுக்கோ, நீ விடுதலை புலிகள். இந்த பஞ்சாயத்து பேசினவரே பெருஞ்சித்திரனார் தான். என்னங்க சொல்றீங்க? நீ செய்தில எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? மேதகுவால் பயண திட்டம் வகுக்கப்பட்டு உலகம் பூரா சுற்றுப்பயணம் செய்த ஒரே தலைவன் திருமாதான். இல்ல அதிமுக இல்ல காங்கிரஸ் இல்ல, யாருமே சிறையில் தன்னுடைய 1000க்கு மேற்பட்டவர்கள். விடுதலை வரலாறு. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு வரலாற்று திருப்பு முனையாக அமையும். தமிழா பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம். ஐயா அவர்களே, இன்னைக்கு நம்ம ஏன் சந்திச்சிருக்கோம்னா, மிக ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் சந்தித்திருக்கிறோம். தமிழக அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியலிலே ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கிய உங்களுடைய நண்பர், எனக்கு தலைவர், எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாள். 1962 பிறந்தார். அப்போ எத்தனாம் தேதி? ஆகஸ்ட் 17. இப்போ இன்றோடு அவருக்கு 64 வயது முடிந்து 65வது வயதை எட்டி பிடிக்கிறார். இந்த தருணத்தில் உங்களுடைய நண்பர், நெருங்கிய நண்பர், ஏன்னா நீங்கள் 2 பேரும் பேசிக்கொண்டதை நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட எழுச்சித்தினுடைய பிறந்த நாளை தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த மாநாடு, கள்ளக்குறிச்சி மாநாடு தமிழ் தேசிய மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. நீ நேரடியாக மாநாட்டுக்கே வந்துட்டீங்க. சிறப்பு. அவருடைய பிறந்த நாள்லயே அவர் மாநாட்டை அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த அவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 17. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அது 17வது தேதியில் நடக்குது. இப்போ அடிப்படை தேவை என்னன்னா, இந்திய தேசியம் தமிழ்நாட்டில் அழிந்து போய்விட்டது. காங்கிரஸ், பாஜக எந்த காலத்திலையும் இந்த மக்களிடம் சனாதன அரசியல் எடுபடாது. அம்பேத்கரும் பெரியாரும் இங்கு சரியாக வேரூன்றி இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில். இப்போ தமிழ்நாட்டு அரசியல் தானே பேசலாம். அப்போ அதே போல திராவிடமும் காலாவதி ஆகிவிட்டது. திராவிடம் திரைப்பட நடிகர் விஜயிடம் தோற்கடிக்கப்பட்டு
இரண்டு திராவிடமும் ஒன்று சேர்ந்தால் அதிமுக திமுக இரண்டும் ஒன்று சேர்ந்து கூட இந்த தமிழக வெற்றி கழகம் இதில் திராவிடமே இல்லை. விஜயகாந்த் 2005 கட்சி ஆரம்பிக்கும் போது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். அதுக்கு பிறகு 2009 ஈழப் பிரச்சனையில் சீமான 50 லட்சம் இளைஞர்கள் தேடி போய் கண்டுபிடிக்கிறான். அப்படி கண்டுபிடிக்கிற பொழுது திராவிடம் முற்று முழுதாக வேறறுக்கப்பட்டது. நாம் தமிழர் 2009 ஈழப் பிரச்சனை ஆரம்பிக்கிற பொழுது முடிந்த பொழுது தமிழ் தேசிய அரசியல் தான் தமிழ்நாட்டில். இந்த தமிழ் தேசிய அரசியல் சீமானிடமிருந்து 2009 2010 23 தமிழக வெற்றி கழகம் திராவிடமே இல்லை. அப்போது 15 ஆண்டு காலமாக 25 ஆண்டு காலமாக இங்கு தமிழ் தேசிய அரசியல் தான் ஒரு மிகப்பெரிய எழுச்சி பெறுகிறது. நீங்கள் ஈழ போராட்டத்தினுடைய அடிப்படை தான் தமிழ் தேசிய எழுச்சி. இந்த ஈழ போராட்டம் தமிழ் தேசிய எழுச்சி இரண்டையும் நீங்கள் பிரிக்க முடியாது. இந்த அரசியல் தான் நீங்கள் ஏறக்குறைய இப்போ அவருக்கு 64 வயசு முடிய போகுது, 65 வருது. இந்த திருமாவளவனுடைய சிறுத்தைகள் தான் அக்மார்க்கு தமிழ் தேசிய அரசியல். ஏன்னா இவர்கள் இந்திய தேசியத்திலையும் இவர்கள் இல்லை, அதே போல சனாதன அரசியலையும் இல்லை, அதுக்கு எதிர்ப்பு. அப்போ திராவிட அரசியலையும் இல்லை. அப்போ சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. அப்போ இங்கே சாதியை ஒழிக்கணும்னா இந்திய தேசியத்துக்கு அதில் வழி இல்லை, சனாதன பாஜகவிலையும் வழி இல்லை, திராவிடத்திலையும் வழி இல்லை. அப்போ தமிழ் தேசிய அரசியல் தான் அதுக்கு ஒரே திறவுகோல். இதை சரியாக எடுத்து வந்த இயக்கம்தான் விடுதலை சிறுத்தை இயக்கம். ஏன்னா 2009 தான் ஈழத்தினுடைய அந்த போருக்கு பிறகுதான் அண்ணன் சீமானே வருகிறார். ஆனால் எழுச்சி தமிழர் அதற்கு முன்னாலே பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி இருக்கிறார் என்று நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள். அப்போ இந்த போராட்டம் இப்பொழுது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட. திராவிட இயக்கம் திணறுது. இந்த விஜய் உடைய அரசியல ஒரு தமிழ் தேசிய அரசியல் தான். ஆமாம், தமிழர்களுக்கான அரசியல் தான். திராவிடத்தை வீழ்த்திய அரசியல் தான். 2 திராவிடத்தையும் மண்டியிட வைத்த அரசியல் தான். இப்போ இந்த அரசியலில் யார் சீனியர், யார் மூத்த தலைவர்னா திராவிடத்தை எதிர்த்த, இந்திய தேசியத்தை எதிர்த்த, சனாதனத்தை எதிர்த்த தமிழ் தேசிய எழுச்சி தலைவர் அண்ணன் திருமாதான். இப்போ இந்த தமிழ் தேசிய மாநாடு ஏன் தேவை, எதற்காக அவசியம் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிற பொழுது, இப்போ இந்த தமிழ் தேசிய மாநாடு விஜய்க்கும் பாடத்தை கற்றுக் கொடுக்க போகுது. திராவிடமும் தன்னுடைய பாதையை திருத்திக் கொள்ள இந்த மாநாடு ஒரு திருப்பு முனையார். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் ஒரு தலைகீழ் மாற்றத்தை உருவாக்கும். இனிமேல் அரசியலே தமிழ் தேசிய அரசியல் தாண்டா, சாதி ஒழிப்பு தாண்டா, சனாதன ஒழிப்பு தான். இதுதான் இனிமேல் உங்களுக்கு வழிகாட்டுதல் இந்த மாநாடு. இதை எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த மாநாட்டில் போடப்படுகிற தீர்மானங்கள் தான் தமிழ்நாட்டில் தேவையான தீர்மானங்கள். உதாரணத்திற்கு இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கையை முழுக்க ஈழ அரசியலில் மிகப்பெரிய பங்கு. ஈழ அரசியலில் பங்கு என்பது தமிழ் தேசிய அரசியல். ஒரு தமிழனுக்கு நாடு கிடைக்க வேண்டும், விடுதலை வேண்டும், முதல் வேலை. வேறெந்த வேலையும் செய்யலாம் நாளை. இது புலிகளுடைய கோஷம். அதே போல இந்த சிறுத்தைகளின் கோஷம் என்னன்னா, விடுதலை என்பது சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம்.
சாதி ஒழிப்பே இந்த மக்களை வென்றெடுக்கக்கூடிய அரசியல். இந்த அரசியல் தான் இப்பொழுது திராவிட இயக்கத்திட்டையும் இல்லை, இந்திய தேசிய இயக்கத்திட்டையும் இல்லை, சனாதன பாஜகவிட்டையும் இல்லை. இப்போ விஜய்க்கு இந்த மாநாடு பல தகவல்களை சொல்ல போகுது. பல தகவல்கள். ஏன்னா விஜயுடைய அரசியலில் வந்திருக்கிற இளைஞர்களுக்கு தமிழ் தேசியம் தெரியாது, இந்திய தேசியம் தெரியாது, திராவிட தேசியம் தெரியாது. அவர்கள் ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவர்கள், அரசியல் ரீதியாக பயிற்றுவிக்கப்படலை. ஆனால் சிறுத்தைகள் அரசியல் ரீதியாக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு தமிழ் தேசியம் தலைகீழ தெரியும். 1,00,000 பேர் தங்களுடைய பெயரை தமிழ் பேராக மாற்றிக்கொண்டார்கள். இது நடந்து பல வருஷம் ஆகிப்போச்சு, 25 வருஷம் ஆகிப்போச்சு. அப்போ தமிழ் தேசியம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. உங்களுடைய சமஸ்கிருத பெயரை தூக்கி வீசி, இந்து பேர்களை தூக்கி தமிழ் பேர்களை சூட்டுவோம். இதுதான் தமிழ் தேசியம். இங்கிருந்து தான் தமிழ் தேசியம் ஆரம்பிக்குது. இப்போ திராவிடம் பொய்த்து போனதுக்கு ஒரே உதாரணம் காவிரி. திராவிடம் அவனும் திராவிடம், இவனும் திராவிடம். கர்நாடகாரனும் திராவிடத்துக்காரன், இவனும் திராவிடத்துக்காரன். ஆனா அவங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அப்ப தமிழே கன்னடத்தான நிக்கிறான். அப்ப இப்ப எது அவன் கன்னடனாவே நிக்கிறான், நம்ம தான் தமிழனா இல்ல இல்ல. அப்போ எங்க தமிழ் தேசியம் தேவை இருக்கு? இவர்கள் தமிழர்களாக உணர வேண்டும். இவர்கள் சாதியை மறக்க வேண்டும், சனாதனத்தை ஒழிக்க வேண்டும். அத்தனை பேரும் ஒரே தமிழ் தேசியம். அங்க யாரு சொன்னா? மேதகு சொன்னார். இப்ப அதே அரசியலை தான் அவருடைய தம்பி, அண்ணன் அங்க, தம்பி இங்க, அண்ணன் ஈழத்துல, தம்பி இங்க இருக்கு தமிழ்நாட்டில். இதை விரைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. வீரியத்தோடு விரைவுபடுத்தணும், காலத்தின் தேவை. அப்போ இதை செய்வதன் மூலம்தான் இந்த அடுத்து வருகிற இளைஞர்களுக்கு தமிழ் தேசியம் தமிழர்களை மீட்டெடுக்கும். நீங்க கன்னட தேசியனா இருக்கும், ஆந்திராவில் ஆந்திரா தேசியனா இருக்கான், கேரளாவில் மலையாள தேசியமா இருக்கிறேன். நீங்க ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இந்தியா தேசியமா இருக்கு, அவன் இந்து தேசமாக இருக்கு. நீங்க ஆந்திராவில் இருக்கிற ஆதி ஆந்திரன், அவனுக்கு என்ன பேர் தெரியுமா? ஆதி ஆந்திரன், ஆதி ஆந்திரர்கள். இங்க ஆதி திராவிடர்கள். எங்க இங்க. அப்ப என்ன தேவை? ஆதி தமிழன் தேவை, தமிழ் தேசியம் தேவை, தமிழ் தேசியம் தேவை. இதுதான் இந்த மாநாடு சொல்ல போகிற செய்தி. இந்த மாநாடு தமிழ் தேசிய மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. பல கட்சிகளுக்கு இது இந்த தீர்மானம் ஒரு ஆவணம். ஏன்னா இனிமேல் அரசியல் இங்கிருந்தாண்டா புறப்படுது. எங்கிருந்து? தமிழ் தேசியத்தில். இந்த அதாவது வரலாற்றை பல தலைவர்கள் வரலாற்றின் போக்கையே திருப்பி இருக்கிறார்கள். நீங்க நெப்போலியனை சொல்லலாம். நெப்போலியன் வந்த பிறகுதான் பிரான்ஸு மொழியும் பிரான்ஸு அரசும் ஒரு ஐரோப்பாவில் ஆதிக்கம் செலுத்தியது. அதே போல ஆங்கிலேய நாகரிகம், ஆங்கிலேய அரசர்கள் வந்த பிறகுதான், அரசியல் வந்த பிறகுதான் ஆங்கில நாகரிகம் உலகம் பூரா பரவுச்சு. இப்படி ஒவ்வொரு நாகரிகத்தையும் ஒரு வரலாற்று திருப்பு முனை நடக்கும். இப்போ தமிழ் தேசிய திருப்பு முனை ஆகஸ்ட் 17 ஆரம்பிக்குது. ஆனால் நீங்க சொன்னது கரெக்டு தான். நீங்க இந்த வரலாறெல்லாம் சொன்னீங்க. தமிழர்கள் சொல்லுவோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே வேலோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ். அப்ப வேலோடுனா அந்த காலத்துல இரும்பை கண்டுபிடித்திருக்கிறான், அதை ஒரு ஆயுதமாக மாற்றிருக்கிறான். ஆனா இன்னைக்கு தமிழை இன்னைக்கு ரொம்ப கலப்படமாயி போய் சினிமா தேட்டர்ல போய் நிக்கிறான். கரெக்டா தான் சொல்றீங்க. இப்ப அங்கங்க ஒரு காலத்துல தமிழ் பாதுகாப்பு இயக்கம் நடத்தப்பட்டது. நான் இருக்கேன், ஐயா ராமதாஸ், அண்ணன் எழுச்சி தமிழர், எல்லா பேர்களையும் மாத்த சொன்னாங்க. தமிழ் பேர்களை சூட்டுங்கடா கடைகள்ல. ஆனா இன்னைக்கு பார்த்தா எல்லாம் ஆங்கிலத்துல தான் இருக்குது. பாத்தீங்களா ஐயா? எல்லாம் ஆங்கிலம். தமிழ் பேர்கள் இதுல சினிமா படமே வர்றது இல்லை. நீங்க அதை விட வேதனை, இப்ப சட்டசபையில் புதிய உறுப்பினர்கள் வந்திருக்காங்கல்ல, தமிழே படிக்க தெரியும். தமிழை படிக்க தெரியல. ஆமா, முஷி 12,000 10 2000
சரி. நீங்க நான் குறைய சொல்லல. பாவம் ஃபைனான்ஸ் மினிஸ்டரை தட்டு தடுமாறி தமிழை பேசுறாரு. ஒரு கல்விமான் குடும்பத்திலிருந்து, ஒரு கல்வி தந்தை ஜேபிஆர் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற நிதியமைச்சர் தமிழை தட்டு தடுமாறி படிக்கிறாருன்னா அவர் தமிழ் மீடியத்தில் படிக்கல. எதில் படிச்சாரு? ஆங்கில மீடியம். ஆங்கிலம் படித்தது தப்பு இல்லை, ஆனா தமிழை மறந்துடக்கூடாது. நீங்க கூட ஒரு பேட்டியில சொல்றீங்க, மகாத்மா காந்தி அவர்கள் தனது சத்திய சோதனை சுயசரிதை ஆட்டோ பயோகிராபியை அவர் தாய்மொழியில் எழுத ஆசைப்பட்டார். குஜராத்தில. அப்புறம் இந்தியாவுக்கே பொது மனிதன் காந்தி, தந்தை, இந்தியாவின் தந்தை. அதாவது நீதிமன்றத்தில் யார் போட்டாருக்கு? அவர் போட்டார், அம்பேத்கர். ஆனா காந்தி தன்னுடைய சுயசரிதையை குஜராத்தி மொழியிலேயே எழுதினார். அதை விட இரண்டாம் உலக யுத்தத்தினுடைய கதாநாயகன் ஸ்டாலின். எந்த ஸ்டாலின்? அந்த ஸ்டாலின். இந்த ஸ்டாலின் மறந்துடக்கூடாது. ஆமா. அப்போ அவரிடம் உலக தலைவர்கள் பூரா போறான். எங்களை ஹிட்லரு ஒட்டுமொத்தமாக ஐரோப்பாவையே துவாம்சம் பண்ணிட்டான். அப்போ ஹிட்லரை நீங்க தான் ஹிட்லருடைய கதையை முடிக்க முடியும், எப்படியாவது ஹிட்லரிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு பிரிட்டிஷ்காரன் போய் கெஞ்சுகிற பொழுது பிரிட்டிஷ்காரன்ட்ட ஸ்டாலின் சொன்ன ஒரே ஒரு வேண்டுகோள், நீ பிடித்து வைத்திருக்கிற மூன்றாம் உலக நாடுகளை விடுதலை செஞ்சிருக்கியா, அடிமைப்படுத்தாத. அதுதான் மூன்றாம் உலக நாடுகள் விடுதலை அடைஞ்சதுக்கான காரணம். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனே சொல்ல மாட்டான், கம்யூனிஸ்டுகளே சொல்ல மாட்டான். அப்போ உலக நாடுகளை விடுதலை செய்தவர் ஸ்டாலின். ஆமா, அவர் சொல்றாரு, ஏன்னா அவர் தான் அவங்களை காப்பாத்திருக்காரு. ஆமா, அப்ப அவர் சொல்றாரு, இனிமே நமக்கு ஆங்கிலம் அடிமை மொழியா இருக்கக்கூடாது. ஆங்கிலம் முதலாளித்துவ மொழி. அதனால உலகத்துல எல்லைகளை பூரா எடுத்து விட்டுருவோம். இப்ப எப்படி இந்த செங்கன் விசாலாம் வருது. ஆமா. அப்போ அதை எப்ப யோசிச்சவரு? அந்த காலத்துல யோசிச்சிருக்காரு. யோசிச்சு ஒவ்வொரு தேசிய இனங்களில் மொழியிலிருந்து ஒவ்வொரு எழுத்தை எடுத்து ஆங்கிலத்துக்கு மாற்றா உலகத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுடைய மொழியெல்லாம் எடுத்து ஒரு புது மொழியை உருவாக்குனார். உலகத்தினுடைய எல்லையை பூரா எடுத்து விட்டுருந்தார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், சொன்னவன் தமிழன். அதை யார் சொல்றா? அங்க இருக்கிற ஸ்டாலின். இந்த ஸ்டாலின் இல்ல, ரஷ்ய ஸ்டாலின். இப்படி எல்லாம் சொன்னவர் கடைசியாக அவர் சொல்றாரு, நீங்க எங்கயா பிறக்கணும்னு விரும்புறீங்க? அப்ப யோசிச்சுட்டு சொல்றாரு, என்னுடைய ஜார்ஜியாவில் தாயா நான் பிறக்கணும். ஓ, அவர் ஊர்ல உலகத்துக்கே வழிகாட்டியவர், இரண்டாம் உலக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர். ஹிட்லருடைய சமாதியை நீங்க எங்க தோண்டினார்? ரஷ்யாவில் தோண்டினார். ஹிட்லருக்கு சமாதி ரஷ்யாவில் தோண்டப்பட்டது. இவ்வளவு பெரிய தலைவர் எங்க பிறக்கணுங்கிறாரு? அவர் தாய் நாட்டில் ஜார்ஜியாவில் பிறக்கணுங்கிறார். அப்போ அதுதான் தேசியம், அதுதான் தமிழ் தேசியம். அவருக்கு அது ரஷ்ய தேசியம், ஸ்டாலின் தேசியம். தன்னுடைய பிறந்த மண்ணில் மீண்டும் பிறக்கணுங்கிறார். இதான் எங்க தலைவர் 2010 சொல்றாரு, தாயகம் தேசியம் தன்னாட்சி வெல்வோம், அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு சொல்லும்ன்றாரு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மொழியில நீ படிக்கணுங்கிறத டெல்லியில் இருக்கிறவங்க முடிவு பண்றான். அப்புறம் 1974 மாநில உரிமையாக இருந்த இந்த கல்வி மத்திய திட்டத்துக்கு போயிடுச்சு. யாரும் கண்டுக்கிறல. 50 வருட காலமா யாரும் போராடவே இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு நீட் அவன் கொடுக்குறான், சிலபஸ் அவன் கொடுக்குறான். எல்கேஜி குழந்தைக்கு அவன் தாங்க 1 லட்சத்துக்கு மேல இறந்து போய் 1,23,000 பேர் இறந்து போயிருக்காங்க. குழந்தைகள் தற்கொலை. அதாவது ஒரு 18 வயசுல அந்த குழந்தைய டாக்டர்னு படிக்க வைக்கிறோம். அது படிக்கவே முடியல. அனிதா அந்த நான் டாக்டரே ஆக முடியாதான்னு கடைசியாக கேட்குது, அழுகுது. நான் நல்லா படிச்சிருக்கேனே. இதே அந்த குழந்தை தாய்மொழியில் இருந்துச்சுன்னா அந்த சிலபஸை தமிழ்நாட்டிலேயே உருவாக்க முடியும்னா நமக்கு நீட்டே வந்திருக்காது. அப்போ மாநில சட்டசபையில் தீர்மானத்தை போட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட கொண்டு கொடுத்தா நீட்டு ரத்து. தமிழ்நாட்டில் மாநில அரசிட அந்த உரிமையை டெல்லிக்கு எடுத்துட்டு போய் 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷம். 50 வருடத்துல
10 முறை 10 சட்டமன்றம் 10 நாடாளுமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏறக்குறைய 234 into 10 2300 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 40 பாண்டிச்சேரியோடு சேர்த்து 50 வருடத்துல 10னா 400 முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எங்கேயாவது மாநில கல்விக் கொள்கைக்கு டெல்லியில கோரிக்கை நடந்திருக்கா? நம்ம சட்டசபையில கோரிக்கை நடந்திருக்கா? தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கா? இல்லை. அப்போ இது திராவிட தேசியம், இந்திய தேசியம் இல்லாத ஒரு திராவிட தேசியம், இல்லாத ஒரு இந்து தேசியத்தை அவங்க தூக்கி பிடிக்கிறாங்க. நமக்கு வரலாறு இருக்கு. உலகத்திலேயே உயர்ந்த மொழி, அதுவும் பழமையான மொழி, தொன்மையான மொழி தமிழ். தமிழர்களுக்கு கலாச்சாரம் இருக்கு, பண்பாடு இருக்கு. இவ்வளவு இருந்தும் கூட நம்மளால அவங்க ஒண்ணுமே செய்ய முடியல. என்ன காரணம்? நீங்க தமிழ்நாட்டில் தன்னாட்சி உரிமை இல்லை, தமிழ் தேசிய அரசு இல்லை. என்ன அரசு? திராவிட அரசு. அப்போ அடிப்படையா இப்ப என்ன தேவை? தமிழர்களுக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல். நீங்க காவிரியில 91 அரசிதழில் அதை கெஜெட்ல தான் எழுதினாயா 1,00,000 பேர் அடிச்சு வரட்டினான் அங்க இருந்து கர்நாடகாவோட. 91 நாட்டுக்குள்ளேயே அகதியா வந்த இனம் எது? தமிழன் தான். அடிச்சு வரட்டினா, பம்பாயில இருந்து அடிச்சு வரட்டினா, பெங்களூர்ல இருந்து அடிச்சு வரட்டினா, இலங்கையில அடிச்சு வரட்டினா. அதான் வந்து மேதகு சொல்லுவாரு, தமிழர்கள் இல்லாத நாடே இல்ல, தமிழனுக்கு சொந்தமாக நாடும் இல்லை. அப்போ இப்ப என்ன தேவை? தமிழ் தேசியம் தேவை, தமிழர்களுக்கான தேசிய அரசியல் தேவை. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இனி மறு சீரமைப்பில் 58 பேர் வருவாங்களாம். 58 பேர் டெல்லிக்கு போறாங்க. 58 பேர் டெல்லிக்கு போனாலும் எல்லாம் கார்பரேட் முதலாளிகள் தான். எல்லாம் கார்பரேட் முதலாளிகள். ஜெகத்ரட்சகன் யாரு? பச்சைமுத்து யாரு? இப்ப லீமா ரோஸ் சட்டசபைக்கு வந்துருச்சு. எல்லா முதலாளிகள், கார்பரேட் முதலாளிகள். இந்த எப்படி ஏழை மக்களுக்கு பேசுவாங்க? இப்ப நீங்க சொன்ன அந்த அவர்லாம் வந்து பஞ்சமி இளங்கலை வந்து ஆட்டையை போட்டவர்னு சொன்னாங்க. இப்ப நீ சொன்ன 2-3 MP பேர், அதாவது நீ அதே தெரியும், அந்த பேர் சொல்லுமே அந்த நான் வந்தே வந்துச்சு. இவர்கள் எப்படி இந்த மக்களை மீட்டெடுப்பாங்க? தமிழ் மண்ணை எப்படி மீட்டெடுப்பாங்க? இப்போ நீங்க கூட நான் ஒரு பேட்டியை பார்த்தேன். அவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் 1000 ஏக்கர்களை பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அப்ப நிலமும் மனிதனுக்கு சொந்தமானதானே? இந்த தமிழன் யார்? ஒடுக்கப்பட்டவன் யாரு? இந்தான ஒரிஜினல் தமிழன், இந்த மண்ணின் மைந்தன். அவனுக்கு இல்லையே. அப்ப அதிகாரம் தமிழரிடம் இல்லை, தமிழர் அல்லாதவரிடம் அதிகாரம் முடங்கி கிடக்கிறது. அப்ப நமக்கு என்ன தேவை? தமிழ் தேசிய அரசியல் தேவை. இது காலத்தின் தேவை, கட்டாயம். இந்த மாநாடு ஒரு பெரிய திருப்பு முனையாக நிச்சயமாக மாற வேண்டும். தமிழர்கள் தங்களுடைய இறையாண்மை, அதாவது தமிழ் தேசிய அரசியலை, தமிழனுக்கான அரசியலை மீட்டெடுப்பதற்கு இந்த மாநாடு கட்டியம் கூறுகிறது. அழகான சொல்லாடலை தமிழா பாண்டியன் அவர்கள் பயன்படுத்துகிறார். உண்மையிலே சிறப்புத்தேன். நான் இந்த நேரத்தில் ஒன்று சொல்றேன். இவர் 2010 ஒரு பெரிய ஒரு முழக்கம் வச்சார். அது இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாது. அது நான் ஐயா மூலமா சொன்னா தலைவருக்கு அது ஞாபகமா இருக்கு. மாநாட்டில் அதை எடுத்து பேசுவார். என்ன சொல்றாரு அந்த காலத்திலேயே? நான் சொல்றது எப்படின்னா, தமிழர் இறையாண்மை மாநாடு. ஏன் இதை சொல்றேன்னா, நானும் அவர் தான் இருக்கிறேன் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நான் தான் சொல்றேன், தமிழர் இறையாண்மையை பற்றி ஒரு கவிதையோ ஒரு இது இருந்தால் நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு. உடனே அப்பயே எழுதினாருங்க, பேனாவை பிடிச்சி எழுதி அப்படி சுட கொடுத்தாரு. நான் அப்படியே படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழருக்கு சொந்தமாக தாயகம் வேண்டும், தமிழ் பேசும் இனம் என்னும் தேசியம் வேண்டும், தம்மைத்தாமே அரசால ஆட்சியும் வேண்டும், தமிழர் குடி உலக அவையில் பறந்திட வேண்டும், சேரநாடு சோழநாடு பாண்டியர் நாடு, செந்தமிழர் அரசாண்ட முத்தமிழ் நாடு, வீரநாடு ஈழநாடு வேங்கை நாடு, வீரத்தை பயிர் செய்யும் புலி தமிழ்நாடு, வீரப்போரில் ஏந்து வில் சேரன்கொடி, வீறு கொண்டு பாயும் புலி சோழன்கொடி, விளையாடி துள்ளு மீன் பாண்டியன் கொடி, விண்முட்ட பறந்ததுவே தமிழர் கொடி, கோட்டை கட்டி கொடி நாட்டி நாடு காத்தான், கோலச்சும் நல்லறத்தால் நீதி காத்தான், படைகட்டி பகை விரட்டி குடிகாத்தான், பழந்தமிழர் இறையாண்மை பாதுகாத்தான், நாடாண்ட பரம்பரை தமிழர் என்று, நாடுண்டா அரசுண்டா உலகில் என்று, நாடொன்று நமக்கு தேவை என்று, நாம் ஈழ மீட்டெடுப்போம் பகை வென்று, இதுதான் உண்மையான தமிழ் தேசியம்னு 2010 சொன்னாருங்கய்யா. இல்லை, இந்த பாட்டை கேட்க உண்மையாவே உணர்ச்சி வருது. அவர் எப்படி எழுதிருக்காரு பாருங்க. அந்த உணர்ச்சி இப்போ கொஞ்சம் பெருஞ்சித்தனாருடைய
அந்த வேகம் அப்படியே இருக்கு. ஆமாங்க, தமிழ் தேசிய தந்தை ஐயா எப்படி உங்களுக்கு பழக்கமாயா? நல்ல பழக்கம், நல்ல பழக்கம். நான் அவருடைய சிஷியன். தலைவர் அவரு ரொம்ப நெருக்கமா இருப்பார். நானே பார்த்திருக்கிறேன். இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் 2 பேரும் ஒரு இடத்துல சந்திச்சு மதுரையில பேசும்போது நான் பக்கத்துல இருந்தேங்கய்யா. அவர் தான் தமிழ் தேசிய தந்தைன்னு சொல்றாங்க. எப்படிங்க அந்த நேரத்தில் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லணும் நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நீங்க நல்ல ஒரு விஷயத்த நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. 1980களில் ஈழ தேசிய போராட்டம் ஆரம்பித்த இடமே தமிழ்நாட்டில் பெருஞ்சித்தனார் வீடுதான். உமா மகேஸ்வரன் என்ற அந்த கட்சியினுடைய தலைவர், பிரபாகரன் விடுதலை புலிகளுடைய தலைவர், 2 பேரும் ஒன்றாக தமிழ் புலிகள் இயக்கம்னு ஒரு இயக்கம் வச்சுருந்தாங்க. அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் புகலிடம் அடைந்த இடமே பெருஞ்சித்தனார் வீடு தான். நீங்கள் 80களில் நான் திருப்பூரில் இருக்கேன். திருப்பூரில் இருக்கிற பொழுது பெருஞ்சித்திரனார் உலக தமிழர் முன்னேற்ற கழகம் UTMUK அவர் ஆரம்பிச்சு யாருக்குமே தெரியல. இந்த கட்சியில தமிழ் குடிமகன் அந்த கட்சியில் இருந்தார். நம்ம தமிழ் குடிமகன் சபாநாயகர். ஆமா, ப்ரொஃபசர். இப்போ பெருஞ்சித்திரனார் ஒரு தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம். அதோட மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவருடைய சிஷ்ய பிள்ளை. நீங்க தேவநேய பாவாணரை போல ஒரு தமிழ் தேசிய தலைவன் பிறக்க வாய்ப்பில்லை. ஒரு தலித் தேவேந்திர குல வேளாளர், சாரி கிறித்துவ தேவேந்திர குல வேளாளர். அப்போ இவரு ஒரு ஆதிகுடி பறையர். யாரு? பெருஞ்சித்தனார். ஒரு தலித்துக்கள் தான் இந்த தமிழை உயிர் மூச்சா வச்சிருந்திருக்கு. அதை நீ சொல்றீங்களே, அதான் முக்கியம். யாரும் சொல்ல மறுக்கிறாங்களே. அதாவது சூரியனை யாரும் மறைக்க முடியாது, முறம் கொண்டு மறைக்க முடியாது. பெருஞ்சித்திரனார் அவருடைய வீடு தான் ஈழ தேசியத்தினுடைய பிறப்பிடமே. பிரபாகரன் உமாமேஸ்வரன் 2 பேரும் பாண்டி பஜாரில் துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டாங்க. 2 பேரும் உள்கட்சி சண்டை. 2 பேரையும் வரவழைத்து 2 பேரையும் நீங்க சண்டை போட்டுக்காத, நீ ஒரு கட்சி வச்சுக்கோ, தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், நீ வச்சுக்கோ, நீ விடுதலை புலிகள். இந்த பஞ்சாயத்து பேசினவரே பெருஞ்சித்தனார் தான். என்னங்க சொல்றீங்க? நீ செய்தில எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? இப்பதான் நம்ம தான் நேரா சினிமா தியேட்டருக்கு போயிட்டோமே. அக்கா அன்னியார் திரிஷா அரசியலுக்கு போயிட்டோமே. அன்னியார் மரியாதையோட சொல்லி. அப்போ பெருஞ்சித்திரனார் அந்த பாண்டி பஜார் துப்பாக்கி சூடு 2 பேருமே சிறைப்படுத்தப்பட்டார்கள். ஒரு வரலாற்றோடு நான் இணைச்சு பேசுறேன். அப்போ 2 பேரையும் கொபேகடுவான்னு ஒரு சிங்கள இராணுவ மேஜர் கிளம்பி வந்துட்டான். பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு விமானத்தில் கையில் காலில் லீடிங் செயினை போட்டு இழுத்துட்டு போகிறதுக்கு வந்துட்டான். பெருஞ்சித்திரனார் நேராக எம்ஜிஆரை போய் பார்க்குறாரு. எம்ஜிஆர் இப்போ முதலமைச்சர். எம்ஜிஆர் சந்திக்க மாட்டேங்கிறார். ஏன்னா அதிமுக ஆரம்பிக்கிற பொழுது அதிமுகவுடைய அவை தலைவர் பொறுப்பு பெருஞ்சித்திரனார் வீட்டுக்கு வருது. என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் வந்து புதிய செய்தியா? ஆமா, நம்மதான் சினிமா தியேட்டர் தானே பாக்குறோம். ஜெகதீஷ் பழனிசாமி இதானே பாக்குறோம். நீங்க சும்மா அங்கேயே வம்புக்கு போகாதீங்க, அவரெல்லாம் நம்ம தோழர்கள். நீங்க இந்த இதுக்கு வாங்க, நம்ம கருத்தை மட்டும் பேசுங்க. அப்போ பெருஞ்சித்திரனார எம்ஜிஆர் போய் கேட்கிறாரு, கருணாநிதியுடைய சங்கத்தமிழ் 10 பாட்டு 14 கீழ்கணக்கு குரலோவியம் முத்துப்பா இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா மலையாளின்னு என்னை கருணாநிதி காலி பண்ணிடுவாரு, நீ ஒரு தலித்து தலைவர் இந்த பொறுப்பு எடுத்துக்கங்கிறார். அப்போ இந்த புலவர்கள் பூராமே எப்படி இருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஒரு யதார்த்தத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஒரு கற்பனை உலகம். தனி தமிழ்நாடே கிடைச்சிருச்சு. தமிழர்கள் பூரா சுபிச்சமா இருக்கான். கூவத்துல தேனாலும் பாலாறு ஓடுது. இப்படிதான் அவன் கவிதை எழுதும். ஆமா, புலவனுக்கு பூரா ஒரு கற்பனை தட்டி கற்பனை உலகத்தில் வாழ்வாங்க. அப்ப சொன்னாரு, தம்பி மாக்கோ ராமச்சந்திரா, எம்ஜிஆர் ராமச்சந்திரானா மாக்கோ ராமச்சந்திரா தமிழ் படிச்ச ஆங்கில MGR தமிழ் படுத்திட்டாரு. மாக்கோ ராமச்சந்திரா, நான் தனித்தமிழ்நாடு வேலைய
பாதியை முடிச்சிட்டேன். அப்போ குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை அவருக்கு. கரெக்ட். குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லை. அப்பதான் மேடவாக்கத்துல கொஞ்சம் இடம் வாங்கியிருந்தார். இப்போ அவர் சமாதி இருக்குல்ல, அந்த இடம் வாங்கியிருந்தார். அப்போ என்ன சொல்றாரு, தமிழர்களுக்கு ஒரு தமிழ் தேசியத்தை, தனி நாட்டை, பாதி வேலையை முடிச்சிட்டேன். நான் இப்ப விட்டுட்டு உன் பின்னாடி வந்தேன்னா இந்த மீதி வேலை யாரு பாப்பா? அப்ப எம்ஜிஆர் பாக்குறாரு, இந்த புலவனை கூட இப்படித்தான் இருப்பானுங்க. சரி, எதார்த்தத்துக்கு வரமாட்டேங்கிறாங்கன்ட்டு பார்க்காம போயிடுறாரு. அப்ப அதுக்கு பிறகு பிரபாகரனையும் உமாமகேஸ்வரனையும் ஈழத்தை தேசியத்தை காப்பாற்றணும்னு எம்ஜிஆர் எம்ஜிஆர் பார்க்க முடியாது. இந்த புலவர்கள் பூரா ஏதோ ஒரு கற்பனையில வந்திருப்பான் போகணும். அப்போ காந்தி காமராஜ் தேசிய காங்கிரசினுடைய ஒரு எம்எல்ஏ நெடுமாறன் மதுரைக்கு கிளம்பி போறாரு. மதுரைக்கு கிளம்பி போய் இந்த பிரபாகரனையும் உமாமகேஸ்வரனையும் பிடிச்சி சிங்கள போலீஸ்கிட்ட கொடுத்துருவார் எம்ஜிஆர். இவங்க 2 பேரும் போராளிகள், நாளை தமிழீழத்தினுடைய எதிர்காலம், அதனால வான்னு கூப்பிடுறாரு. மதுரையில போய் நெடுமாறன் கூட்டிட்டு வந்து எம்ஜிஆரை பாக்குறாரு. எம்ஜிஆர் ஒரு எம்எல்ஏ நெடுமாறன் வந்த பிறகுதான், ஐயா நெடுமாறனுக்கு உயிரோடு இருக்கார், வந்த பிறகுதான் ஓ இவர்களெல்லாம் போராளிகளா, எம்ஜிஆருக்கு சொன்னதே பெருஞ்சதார் தான். என்னையா மறைக்கப்பட்ட வரலாறு, பல வரலாறு மறைக்கப்பட்ட, நம்ம தான் சினிமா திரையில தானே வரலாறு எடுக்கிறோம். அப்போ நெடுமாறன் அது வரைக்கும் காங்கிரஸ்காரன், நெடுமாறன் காங்கிரஸ், தமிழ் தேசியத்துக்காரருக்கு சம்மந்தமே இல்லை. இந்த ஈழ போராட்டம் வந்த பிறகுதான் நெடுமாறன் தமிழ் தேசியவாதி, நெடுமாறன் தமிழ் தேசியவாதி. நீங்க அதோட சிறையில கொண்டு அடைச்சிட்டாங்க பிரபாகரனையும் உமாமகேஸ்வரனையும். அப்போ அங்க சிறையில புலவர் கலிய பெருமாள், தமிழரசன்லாம் இருக்காங்க. தமிழரசன், ஆமா, புலவர் கலிய பெருமாள் என்கிட்ட சொன்ன செய்தி என்ன சொல்றாருன்னா, பிரபாகரன் சிறைக்கு வந்த பிறகுதான் நாங்க இந்திய தேசியம் கம்யூனிஸ்டுகளா இருந்தோம், உலக பாட்டாளிகளே ஒன்று கூடுங்கள் இப்படி இருந்தோம். பிரபாகரன் சிறைக்கு வந்த பிறகுதான் நாங்க தமிழ் தேசியவாதியாக எங்களை மாற்றிக்கொண்டோம். யாரு? புலவர் கலிய பெருமாளும் தமிழ் தேசிய தலைவன் அடையாளம் தமிழரசன். இப்படி தமிழ் தேசிய வித்துவை விதைத்த இடம் பெருஞ்சித்திரனார் வீடு. அதே போல அப்ப தமிழரசன் நெருக்கமா இருந்திருக்கிறாரு. ஆமா, மேதகு பிரபாகரன் அவரிடம் நெருக்கமா இருந்திருக்காரு, எழுச்சி தமிழிடமும் நெருக்கமா இருந்திருக்காரு கடைசி காலகட்டத்தில். அப்ப அவர் ஒரு பல்கலைக்கழகமாக இருந்து பல பேரை உருவாக்கி இருக்கிறார். பாத்தீங்க, பெருஞ்சித்திரனார் உலக தமிழர் முன்னேற்ற கழகம், இப்படி அங்கிருந்து உருவாகி வந்தவர்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தமிழ் தேசிய அடையாளங்கள் பூராம பெருஞ்சித்திரனாருடைய தயாரிப்பு தான். பல பேர் காரணம், கடைசி வரைக்கும் மரணம், அவருடைய மரணமே ஒரு ஆதிக்க சக்திகள் அவருக்கு ஒரு மரணத்தை ஏற்படுத்தும். என்ன சொல்றீங்க? ஆமா, அதாவது எனக்கு தெரிய தென்மொழி அச்சகம்னு இருந்தது எங்க அந்த பாரகன் தியேட்டர், பழைய சினிமா தியேட்டர், இப்போ இருக்கிற தமிழ்நாடு விருந்தினர் மாளிகை இருக்குல்ல சென்னையில, ஆமா, அதுக்கு நேர் எழுத்த மாதிரி தென்மொழி அச்சகம்னு ஒரு அச்சகம் இருக்கு, அவர் தான் வச்சிருப்பார். அப்போ அங்க ஒரு இளைஞன் தள்ளு வண்டியில மோர் விற்கிறான். மோர் விற்கிறவன் அந்த மோர் ஒரு கப்பை எடுத்துட்டு வந்து ஐயாவுக்கு கொடுக்குறான். ஐயா, எங்க முதலாளி உங்களுடைய பரம ரசிகன், உங்களுடைய தமிழ் தேசியத்துக்கு பரம ரசிகன், உங்களுடைய எல்லா பத்திரிகையும் படிச்சிடுவாரு, நீ அந்த பக்கம் போனா ஐயாவுக்கு ஒரு மோர் கொடுக்க சொன்னோம். அப்போ சந்தோஷமா வாங்கி குடிக்கிறார். தொடர்ந்து 1 வாரம் குடிக்கிறார். 1 வாரம் குடிச்சதுல நுரையீரல் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு, மூச்சு விட திணறல். உடனடியாக கொண்டு போய் ராமச்சந்திரால அனுமதிக்கிறாங்க. அப்போ தான் அந்த மோரில் விஷம் கலக்கப்பட்டு இருக்கு, நுரையீரல் அரிக்கப்பட்டது. இந்த செய்தி அப்பொழுதுதான் தெரியுது. கொடுமையா இருக்கு. பல ரகசியங்கள் மறைக்கப்படுகிறது. அப்போ பல ரகசியங்களை வைத்திருப்பவர் தான் இந்த தமிழா பாண்டி. ஏன்னா பல தலைவர்களோடு நான் நெருங்கி வாழ்ந்திருக்கேன். அப்புறம் அந்த யாரு கொடுத்தது விஷயம்? யாரு கொடுத்திருப்பா? ஆதிக்க காந்தியை யாரு கொண்டா? நேதாஜியை யாரு கொண்டா? ராஜீவ் காந்தியை யாரு கொண்டா? மேதகு அவர்கள் யாரு கொண்டா? அதே சக்தி தான், அதே சக்தி தான். அப்ப என்ன காரணம்னா, அவர் பலமுறை சிறைப்படுத்தப்பட்டார். யாரு? பெருஞ்சித்திரனார். நீங்க சிவத்தம்பி
புகழ்பெற்ற தமிழ் தேசிய எழுத்தாளர் இலங்கையில். ம். ஜெயலலிதா 91 96 காலகட்டத்தில் உலக தமிழர் மாநாடுன்னு தஞ்சாவூரில் நடத்துது. ம். அப்போ அவர் கிளம்பி வாராரு. கிளம்பி வருகிற பொழுது அவரை கைது பண்ணி திருப்பி அனுப்பிட்டாங்க. ம். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாநாட்டு கருப்பு கொடி காட்டணும்னு போய் தஞ்சாவூரில் போய் கருப்பு கொடி காட்டுறாரு. ஜெயலலிதா பிடிச்சி ஜெயிலில் போட்டு. ஏன் கருப்பு கொடி காட்டுறாரு? இந்த மாநாடு என்னை போன்ற தமிழ் தேசியவாதிகளை இந்த மாநாடு புறக்கணிக்குது. என்னை உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் அறிஞர்களையும் நீங்க இந்த மாநாட்டில் சிறப்பு செய்யணுங்கிறார். அவங்க இந்த அதாவது தமிழ் தேசியம் என்பது அப்பொழுது எப்படி பார்க்கப்பட்டதுன்னா இந்திய தேசியத்திற்கு எதிரானவர்கள். புரியுதாங்க? நம்ம வந்து இந்து தேசத்துக்கு தான் எதிரி. இந்திய தேசத்தை நாங்க எங்க எதிர்க்கல. நம்ம வந்து நம்முடைய பரம்பரை எதிர்ப்பு கொள்கைய சனாதன எதிர்ப்பு, அதுல இந்து எதிர்ப்பு வருது. இப்படி பெருஞ்சித்திரனுடைய மரணம் மர்ம மரணம், மர்மமான முறையில் அப்ப கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பாத்துங்க அப்ப எவ்வளவு ஒரு பெரிய போராளியாக இருந்திருக்கு. ஆமா ஆமா, சிறப்புங்கய்யா. இப்ப ஐயாவை பத்தி சொன்னீங்க. மேதகு அவர்களை நீங்கள் சந்தித்து இருக்கிறீர்களா? ஒரு இடத்துல நீங்க பேட்டியில என்ன சொல்றீங்கன்னா, எழுச்சி தமிழர் வந்து ஒரு பிதாமகன் தமிழ் தேசியத்திற்கு, எனக்கு புலிகளே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? அதை கொஞ்சம் பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கு. அதாவது நான் 2005 சமாதான காலம், அப்போ நான் கிளிநொச்சியில் இருந்தேன். கிளிநொச்சி தலைமைச் செயலகத்திலே தங்கியிருந்தேன். அப்போ ஒரு நாள் நான் பல நாள் பல பேரை சந்திப்பேன். அப்போ ஒரு நாள் ஒரே இடத்துல உணவு, இரவு உணவுல பாலகுமார், அதாவது ஈரோஸ் தலைவர் பாலகுமார், பேபி சுப்பிரமணியம், தமிழ்ச்செல்வன், இப்படி எல்லாரும் உட்காந்து உணவு அருந்திட்டு இருந்தோம். அருந்திட்டு இருக்கும்போது, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இரவு ஒரு 11 மணி, எல்லாருமே 10:30 மணி 11 மணிக்கு அசம்பிள் ஆவாங்க. அப்போ நானும் அங்கே போயிருந்தேன். நான் எங்கே இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தேசிய தலைவர் இறந்து போன போது ஒரு அடையாளம் காமிச்சார்ல தயா மாஸ்டர் கருணா. ஆமாம். அப்போ தயா மாஸ்டர் உடைய அலுவலகத்தில் தங்கியிருந்தேன். அவர் முக்கியமான ஆள். ஆமா, தயா மாஸ்டர் தொடர்புல தான் இருந்தேன். இப்போ கூட இருக்காரு, நாங்க துரோகியா மாறிட்டார், அது தொடர்பு இல்லை. அப்போ பல தமிழ்நாட்டு அரசியல் பல கதைகளை பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு 84 சட்டக்கல்லூரி மாணவனாக திருமா இருந்த பொழுது இவரை ஈழ போராட்டம் பற்றி பேசுவதற்கு சரியான நபர் இவர் தான். எங்களுடைய பிரச்சார மேடையில் இவரை நாங்க பல மேடைகளில் ஏற்றி விட்டுருவோம். எங்களுக்காக எங்களுடைய பிரச்சனைகளை எங்களுக்கு முழுமையாக மக்களிடம் மேடை பேச்சு எங்க ஆட்களுக்கு யாருக்கும் வராது. அப்போ எங்களுடைய புலிகள் இயக்கத்தினுடைய பிரச்சார பீரங்கிய திருமாதான் 1984 சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது 84 to 87 அந்த 3 வருஷம் புலிகளுடைய பிரச்சார மேடை, அதாவது புலிகளுடைய தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடு என்னன்னு தமிழக மக்களுக்கு போய் சேருவதற்காக நாங்க பல கூட்டம் நடத்தினோம். இந்த கூட்டத்துல எங்களுக்கான எங்களுடைய பிரச்சார குரலாக அன்னைக்கு திருமாவளவன் தான் சட்டக்கல்லூரி மாணவர். அப்போ அவரு தான் எங்களுக்காக பல கூட்டங்கள்ல கலந்து கொண்டார். இன்னைக்கு உலகம் முழுக்க எங்களுடைய பிரச்சார பீரங்கியாக உலகம் முழுக்க 195 நாடுகளுக்கு உலகம் முழுக்க எங்களுடைய பிரதிநிதியா அன்னைக்கு சட்டக்கல்லூரி மாணவனாக தமிழ்நாடு பட்டி தொட்டியெல்லாம் இப்ப ஈழ அரசியலை பேசி தெரிந்த இந்த இளைஞன் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவராக 195 நாடுகளுக்கு பல முறை எங்களுடைய பிரச்சார பீரங்கியாக உலகம் முழுக்க மேதகுவால் விரும்பப்பட்டு மேதகுவால் பயணத்திட்டம் வகுக்கப்பட்டு உலகம் பூரா சுற்றுப்பயணம் செய்த ஒரே தலைவன் திருமாதான். இதை அவர்களெல்லாம் கூடி அமர்ந்திருந்த பொழுது பேச நான் கேட்டேன். நீங்க தான் இதுக்கு வந்து சாட்சி பல இடங்களை பதிவு பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட திருமா அவர்கள், எங்கள் தலைவர் அவர்கள், தமிழீழ துரோகி என்ற ஒரு பேர் வந்துச்சு, அது எதுக்காக வந்துச்சு? நான் இன்னொன்னு நான் பதிவு பண்ணிடுறேன். அதாவது தேசத்தின் குரல்
ம். பாலசிங்கம், பாலசிங்கம், ஆண்டன் பாலசிங்கம், ஆண்டன் பாலசிங்கம். பிரபாகரனை உரிமையோடு தம்பி என்று உரிமையோடு கண்டிக்கக்கூடிய ஒரு தேசத்தின் குரல். எனக்கு பேசும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா உணர்ச்சி வசப்படுது. ஏன்னா அப்படி அவ்வளவு பெரிய தியாகிகள். அப்போ அவர் லண்டன்ல மரணம் அடைந்து விட்டார். மரணம் அடைந்த பொழுது 2005 எப்படி கரெக்டா சொல்றேன்னா, துபாய்க்கு வந்துட்டு அங்க போறாங்க. மரணம் அடைந்த அவருடைய உடல் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த லண்டன் இடத்துல ஒரே வேட்டி கட்டிய ஒரே தமிழன் திரும்ப நீங்க போய் தான் இறுதி சடங்கு செய்யணும். எங்க இருந்து உத்தரவு? வன்னிக்காட்டிலிருந்து உத்தரவு. 2005 இவர் லண்டனுக்கு போய் புலிகளின் உடைய சர்வதேச பிரதிநிதியாக பல பேர் வந்திருந்தாலும் அங்கு வேட்டி கட்டிய ஒரு தமிழனா பாலசிங்கத்தினுடைய சகோதரனாக ஈம கிரியை, அதாவது அவருடைய இறுதி அஞ்சலி செய்தவர் நீங்க திருமாதான். அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடைக்கும். அந்த எனக்கு என்ன ஒரு சிறப்புனா, அவர் போயிட்டு திருப்பி வரும்பொழுது கனெக்டிங் பிளைட்டு துபாய் வந்து அந்த போட்டோலாம் முதல்ல நான் தான் பார்த்தேன். கொண்டு வந்து என்ன காட்டினாருன்னு வச்சுங்களேன். பார்த்து கேட்டேன், அப்படி நான் அனுப்பி விட்டாரு. ஆனால் இந்த விஷயத்தில் சொல்ல அவர் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு நான் பார்த்ததுக்கு கரெக்டாக கோயின்சிடென்ட் இல்லை. அதை இப்போ என்ன நான் தாங்க இதை பதிவு பண்ண முடியும். காரணம் 80களிலிருந்து இவர்களோட நான் பயணித்தேன். 83 ஜூலை கலவரத்துக்கு பிறகுதான் புலிகளை பற்றி தெரியும். நான் எப்போ இருந்து பயணிக்கிறேன்? 80லிருந்து. நீங்கள் 80ல் இவங்க வந்து சேர்ந்த இடமே பெருஞ்சித்தனார். பெருஞ்சித்தனாருடைய ஊத்தா மூக்கா எனக்கு துரையரசன், அது ஒரு பெரிய குழு இருந்து திருப்பூர்ல. அப்போ ஈழத்துக்காக வெடிகுண்டு வச்சுட்டு அத்தனை பேர் சிறையில் இருந்தான் அந்த காலத்திலேயே. ஈழ போற எங்க நம்ம இளங்கோ கொடைக்கானல் டவர்ல வெடிகுண்டு வைத்து அந்த டவரை இந்தியாவுக்கு, இந்திய அரசுக்கு புலிகளுடைய ஆதரவை, இந்திய எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக அந்த டவர் குண்டு வைத்து உடையாது. வன்முறை சரியான பார்வை அல்ல, அது பாதையும் சரியான பாதை அல்ல. இளங்கோ இன்னொரு பெரிய வரலாற்று உண்மை சொல்லிடுறேன். கடைசி வரை நீங்கள் அது இளங்கோவும் உங்கள் எழுச்சி தமிழரும் இணைபிரியாத நண்பர்கள். கடைசியாக மரணம் அடைகிற பொழுது நீங்கள் இதுக்கு வந்து நம்ம மதுரை வேலுச்சாமி என்ன சாட்சி போறாரு, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, என்னை எப்படியாவது காப்பாத்துங்கிறார். யாரு? அந்த இளங்கோ. 12 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறார். எதுல? வெடிகுண்டு வழக்குல. அப்போ எப்ப பார்த்தாலும் இவர் செலவுக்கு, கை செலவுக்கு பணம் கொடுத்து மருத்துவமனையில இந்த இளங்கோவை 2 ஆள் அனுப்பி ஸ்டான்லி மருத்துவமனையில அட்மிட் பண்ணி தினம் பார்த்துட்டு சொல்றார். அந்த இளங்கோ கடைசி வரைக்கும் என்னோடு தொடர்பு இருந்தார். வேலுச்சாமி அண்ணன் கூட தொடர்பு இருந்தார். தலைவர் எழுச்சி தமிழோடும் தொடர்பு இருந்தார். அவரு இந்த ஈழ போராட்டத்தினுடைய சீனியர். இந்த இளங்கோ கடைசியா மரணம் அடைந்து விட்டார். மரணம் அடைந்த பிறகு அவருடைய இறுதி சடங்குக்கு வந்த மொத்தமே 10 பேர் தான். அந்த 10 பேர்ல 4 காவல்துறை அதிகாரிகள். அப்போ இப்படியெல்லாம் தியாகம் செய்த பல பேரை இந்த எழுச்சி தமிழர் ஆரம்ப கட்ட நண்பர்களில் இந்த இளங்கோவும் ஒரு மிகவும் முக்கியமான பெரிய வரலாறு நீ சொல்றது. ஆமா. ஆனா அப்படிப்பட்ட நம்ம தலைவரத்தை இந்த திமுக கூட்டல் இருந்த ஒரே காரணத்துக்காக நம்ம பல பழிச்சூழலை சந்திச்சோமா இல்லையா? ஆமா, அதே நீ சொல்லணும்ல. இல்ல, அது காலத்தின் கோலம். இது அப்படித்தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஈழ போராட்டத்தினுடைய பெரிய தியாகிகளே சிறுத்தைகள். எனக்கு தெரியும் பல பேரை, பல குண்டாஸ், பல தேசிய NSA நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், பல பேர் சிறையில் கிடக்கிறான். இது எந்த கட்சியும் இதை உரிமை கோர முடியாது. பல பேரு நீங்க மதுரை ரயில் எரிப்பு போலி வழக்கு, யாரோ ரயில் எரிச்சு விட்டான், சிறுத்தைகள் தான் ரயில் எரிச்சுட்டான்னு சிறைப்படுத்தப்பட்டாங்க. இப்படி பல வழக்குகள். திமுக இல்ல, அதிமுக இல்ல, காங்கிரஸ் இல்ல, யாருமே சிறையில் தன்னுடைய வரலாறு 1000க்கு மேற்பட்டவர்கள் விடுதலை சிறுத்தை வரலாறு. நானு ஒரு 95ல் பம்பாய் போயிருந்தேன்.
பம்பாய்க்கு போய் இப்போ எனக்கு தொடர்புல இருக்காரு கதிரவன்னு ஒரு தோழர், தலித் போராளி, பம்பாயில ஒரு பெரிய போராளி. அவரு என்ன கூட்டிட்டு போனார் எங்கன்னா மஜீத் பந்தர்னு ஒரு ஏரியா, ரயில்வே கூட் செட். அங்க தலித் இளைஞர்களை 50 பேரை மொத்தமா பார்த்தேன். என்னன்னு கேட்டா, நாங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகளுடைய போர்ப்படை தளபதிகள். 95ல எங்க மேல போலிய பல வழக்குகளை போட்டு நாங்க அங்கெல்லாம் வாழவே முடியல. அதனால தப்பி வந்து பம்பாயில இருக்குன்னு அந்த இளைஞர்களை என்னை சந்திக்க வச்சாரு கதிரவன் இருக்காரு, பம்பாயில இருக்காரு. அப்போ இப்படி விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய ஆதிக்க சக்திகளை எதிர்த்து தலைமுறை பல பொய் வழக்குகள், இப்படி இவ்வளவு பொய் வழக்குகளையும் தியாகங்களையும் தாங்கிய இந்த இயக்கம் ஒரே ஒரு வரலாற்று தவறு. என்ன வரலாற்று தவறுனா, திமுகவோடு இணைந்து பயணித்த அத்தனை இதையும் இந்த தியாகங்கள் ஒரு பக்கம் இப்போ இவ்வளவு சோபா மேட்டர் பேசுறாங்க, என்ன பண்றது? இத்தனை தியாகங்களும் செய்த இந்த இயக்கம் திமுகவோடு பயணித்து திமுகவுடைய பழி பாவங்களை எல்லாம் நீங்க அதையே சொல்றீங்க. உண்ணாவிரதம், சாகுவரை உண்ணாவிரதம் மறைமலை நகர்ல, மறைமலை நாள் 5 நாள் நீங்க வெளிநாடுகளிலிருந்து பதறான். உன்னுடைய உடல் எங்களுக்கு சொந்தமானது, நீ 100 ஆண்டு காலம் வாழணும், எங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, உன்னுடைய குரல் ஓய்ந்து போய்விடக்கூடாது. யாரு வெளிநாடுகள்ல இருந்து பதறான். அத்தனை நாளாம் டிக்கெட்டை போட்டு துபாயில நைட் நைட்டா நான் 4 நாளும் அங்கே உண்ணாவிரத பந்தல்லே கிடந்தேன். சோர்ந்து போய் அப்பப்போ அவருடைய பிபி செக் பண்ணுவாங்க, என்னாச்சு. இப்படி தமிழ்நாடே பதறியது. நான் சாக துணிந்து விட்டேன். ராமதாஸ் ஜூஸ் பாட்டிலோட வர்றாரு, வீரமணி ஜூஸ் பாட்டில் கொடுத்து யாரு? அறிவாலயம். எப்படியாவது ஜூஸ கீச கொடுத்து வாயில குடிக்க வச்சு முடிங்கப்பா. என்னைய முடிச்சிருவாங்க. ஆமா, ரவிக்குமார் கருணாநிதி போன் பேசிட்டே இருக்காரு, ஏப்பா ஜூஸ கீச கொடுத்து முடிங்கப்பான்னு. அது அந்த மாநாட்டு மேடையில, உண்ணாவிரத மேடையில ஒரு அதிசயமான காட்சி, அற்புதமான காட்சி. உலகத்தில் வரைக்கும் எங்கேயுமே நடக்காது. பெரிய குல்லா போட்டுட்டு ஜவஹர்லால் உட்கார்ந்து இருக்காரு. ஆமா, அதுக்கு பக்கத்துல இலா கணேசன் காவி வேட்டி காவி சட்டையோட உட்கார்ந்து இருக்காரு. சிறப்புல எங்காவது பார்க்க தமிழ் தேசியம் வந்து எப்படி சேர்க்கு எங்காவது பார்க்க முடியுமா? கரெக்ட். எங்காவது பார்க்க முடியுமா? குல்லாவும் காவியும் எங்க ஏன் தமிழ் தேசியத்துல இணையுது எழுச்சி தமிழுடைய. அப்போ இப்படி பல அரிய காட்சிகள் எல்லாம் எங்க நடந்தது? அன்னைக்கு நடந்தது. ஆமா, ராமதாஸ் ஜூஸ் பாட்டில் ஒரு பெரிய கேனோட வந்துட்டார். வந்து சொன்னாரு, தம்பி இன்னைக்கு உன்னுடைய உயிர் எனக்கு முக்கியம், என்னோட இளவல். ஏன்னா தமிழ் குடிதாங்கின்னு பட்டமெல்லாம் கொடுத்த, இன்னும் பல பட்டம் கொடுக்கணும், அதனால தயவுசெய்து உண்ணாவது முடிச்சுக்க. கிடு போராட்டம். நம்ம 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டைய கிடுகிடுக்க வச்சிடலாம். நீங்க நம்பு தம்பி, நான் உன்னுடைய அண்ணன், மூத்த அண்ணன், என்னுடைய சகோதரனி, உன்னுடைய உடல் உயிர் எனக்கு முக்கியம். உன்னுடைய குரல் தலித்து மக்களுடைய குரல், தம்பி முடிச்சுக்க பீடிங் பாட்டில போட்டு ஊட்டி விட்டுருவாரான்றது. இதுக்கு பின்னாடி சதி, அது வேற விஷயம். இப்படி உண்ணாவிரத்தை முடிக்க வைத்த பல வரலாறுகள்லாம் இருக்கு. இப்படி ஈழ போராட்டத்துக்கு இந்த தியாகத்தை யாருமே செய்யவில்லை. இதுதான் வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. அந்த வரலாற்றுல தான் இப்ப தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடக்குது. இது ஒரு பெரிய வரலாற்று திருப்பு முனை. இனிமே தமிழ்நாட்டு அரசியல எங்க தமிழ் தேசிய தமிழ் தேசிய அரசியல் தான். யார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் இனிமே தமிழ் தேசிய அரசியல் என்பது வரலாற்று ஒரு பெரிய திருப்பு முனை தான். ஆகஸ்ட் 17 கள்ளக்குறிச்சி மாநாடு. இது உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி பக்கம் இருக்கிற உளுந்தூர்பேட்டை மாநாடு. எப்படி பெரியாருடைய பல மாநாடுகள், கள்ளக்குறிச்சி மாநாடெல்லாம் வரலாற்றில் மிகப்பெரிய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுவதை போல இந்த மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு வரலாற்று திருப்பு முனையாக அமையும். இறுதியாக பிறந்த நாள் செய்தி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இல்ல, அவருடைய உழைப்பு, அவருடைய தமிழ் தேசிய உணர்வு 1000 ஆண்டு காலம் ஆனாலும்
இன்னும் ஒரு திருமாவளவனை, ம். அங்கனூர் ம். கண்டிப்பாக ம். பெற முடியாது. அங்கனூர் அம்பேத்கரை பெற முடியாது. ஆகையால் இந்த இயக்கம் தமிழ் மக்களுடைய உணர்ச்சி பூர்வமான ஒரு இயக்கம். இந்த இயக்கம் நடத்துவதற்கு 100 ஆண்டு காலம் நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். இந்த வருடா வருடம் இதே போன்று தமிழ் தேசிய எழுச்சியை பற்ற வைத்தால் தமிழினா ஒரு எழுச்சி வரும். இப்போ தேவை தமிழ் தேசிய தலைவன், தமிழ் தேசிய எழுச்சி, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. உங்களுடைய இந்த 60 அகவை 64 ஆண்டு அகவை இன்னும் தந்தை பெரியாரை போல, அம்பேத்கரை போல இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய தொண்டாட்ட வேண்டும் என்று அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் உங்களை நம்பி இருக்கிறது. ஆகையால் நீங்கள் தமிழ் தேசிய எழுச்சியை மீண்டும் மீண்டும் அது உயிர்ப்புடன் வைத்திருந்து இந்த இனத்தை மீட்டெடுக்க வேண்டிய தேவை உங்களிடம் வந்து கிடக்கிறது. உண்மை ரொம்ப மகிழ்ச்சியா உங்கள் சார்பாகவும் உங்களுடைய யூடியூப் சார்பாகவும் எழுச்சி தமிழ் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.